இப்போ நம்ம பலமாக இருக்கமான்னு கேட்டால் பலமாக இருக்கோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லை ஏனைய அந்த முந்தைய ஆட்சி மீது இருந்த எந்த குற்றச்சாட்டும் இதன் மீது இல்லை. தமிழிசை இது வந்து ப்ரெஷரில் வந்த கூட்டணி அல்ல, இது ப்ளஷர் கூட்டணி. நான் சொல்கிறேன் அது பங்க்சர்டு கூட்டணி. பங்க்சர்டு கூட்டணி ஏன் அப்படி சொல்கிறீங்க? மக்கள் அதுக்கு தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்தாங்க, அப்ரிசியேஷன் கொடுக்கணும், அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. இனிமேல் இது சட்ட ரீதியாக இழுக்கிறது வேற விஷயம். நான் கேட்குற ஒரு இடம் என்னன்னா, 2021 25 வரைக்கும் நடந்ததில் எங்கேயாவது ஏதாவது ஒரு அமைச்சர் மேலே வழக்கு ஊழல் செஞ்சார் இல்லை போன ட்ரிப்பு முதலமைச்சர் மேலேயே சிபிஐ கொடுத்தாங்களா இல்லையா? 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு இல்லை? ஆமாம். 2004 ஏன் தோச்சு கம்ப்ளீட்டாக? பிஜேபியோட கூட்டணி. ஜெயலலிதா அம்மையாருக்கே அதிமுக தொண்டர்கள் பாடம் நடத்தினாங்க. தலைமைகள் முன்ன பின்ன எடுத்தாலும் முடிவுகள் எடுத்தாலும் தொண்டர்கள் தெளிவாக இருப்பாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் யாரும் பிஜேபி ஜெயிக்க ஒத்துக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோ. தமிழிசையை பார்த்து கேட்கணும்ல, நீங்கள்லாம் நீட் படிச்சா டாக்டரா? நீங்கள் இன்னும் கூட கேட்கலாம் சில கேள்வியை, வேண்டாம் விட்டுருங்க. நீங்கள்லாம் இப்போ நல்ல டாக்டர் இல்லையான்னு கேட்கணும்ல நீங்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதிமுக தொண்டர்கள் ஏன் பிஜேபியை வெறுப்பார்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் இந்த இனத்திற்கு எதிரானவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ரெட்டலை சேலை கட்டிக்கிட்டு அந்த அம்மா பேட்டி கொடுக்குதுல்ல, அவங்களும் சமாதியும் பார்க்குறாங்கல்ல. இதை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அருண், புரிஞ்சுதா? ஒருவேளை இவங்க சொல்கிறபடி காங்கிரஸ் கொண்டு வந்ததை அன்கான்ஸ்டிடியூஷனல் தூக்கி போட்டதுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சா? திரும்ப எப்படி வந்துச்சு நீட்? அவங்க என்ன சொல்லி முடிச்சாங்க தெரியுமா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிற அதிகாரம் உள்ளே வந்த மாணவர்கள் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் உனக்கு அதிகாரம். அந்த கவுன்சிலுக்கு 2016 ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நடத்தலை, 2017 நடத்தலை. ரைட், இவர் வரார் எடப்பாடி பழனிசாமி. உச்ச நீதிமன்றத்தில் தம்பி அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகத்தை சொல்கிறோம், அந்த அரசாங்கம் பண்ண துரோகத்தை சொல்கிறேன். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அடிமைத்தனமாக போயிட்டீங்க. உங்கள் உரிமையை நிலைநாட்டாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷன். இன்னைக்கு தம்பி கல்விக்கு நிதி வரல, 100 நாள் வேலை வாய்ப்புக்கு நிதி வரல, இப்போ வந்துருக்கு, இப்போ விடுவிச்சிருக்காங்க பார்ட். ரைட், 4000 கோடியில் 2400 கோடி வச்சுருக்காங்க. தம்பி எம்ஜிஆரை பார்த்து, மூதறிஞர் ராஜாஜியை பார்த்துட்டு தான் வந்து உட்கார்ந்தோம். எந்த மூதறிஞர் ராஜாஜி எதிரான கொள்கை உள்ளவரோ அவரை வச்சே அவரை படிச்சே ஆட்சிக்கு வந்தது திமுக. ரைட், நாங்கள் வேற அவர் பக்கத்தில் வச்சு ஆட்சிக்கு வந்தோம். Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதிலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தின் தலைமை செய்தி தொடர்பு செயலாளர், மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மட்டற்ற மகிழ்ச்சி நான் சந்திச்சதில்லை. மகிழ்ச்சி. சொல்லுங்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தொடர்ச்சியாக செல்லும் இடமெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. நிச்சயமாக 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கழகம் வெற்றி பெறும், அதற்கான பிரகாசமான ஒரு வெளிச்சம் தென்படுகிறதுன்னு சொல்றாரு. அதே சமயம் எதிர்கட்சியினுடைய கூட்டணியை பார்த்தான விமர்சனம், பாஜக கிட்ட வந்து டோட்டலா அதிமுகவை அடகு வச்சுட்டாங்க அப்படிங்கிற விமர்சனமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஜெயிச்சிருவோம்னு சொல்றீங்க, இருந்தாலும் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறதோ திமுக கழகத்துக்கிட்ட? மிக தெளிவான மனநிலையில் இருக்கிறது. இதுல குழப்பம் என்ன இருக்கு? நாங்க ஜெயிக்கிறோங்கிறது வேற, அதுக்காக அப்படி மமதையில் உட்காந்துட முடியுமா? ரைட், மக்கள்கிட்ட நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு போனோம். செய்கிறதுக்கான எல்லாம் இருக்குது. அதாவது தேர்தல் அப்படிங்கிறதுல ஒன்று நம்மை பலப்படுத்தி நாம் பலமாக நிற்பது, இன்னொன்று எதிரியை பலவீனப்படுத்துவது. இதுதான் இந்த தேர்தல். அதுதான். அப்போ இப்போ நம்ம பலமாக இருக்கமான்னு கேட்டால் பலமாக இருக்கோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லை ஏனைய அந்த முந்தைய ஆட்சி மீது இருந்த எந்த குற்றச்சாட்டும் இதன் மீது இல்லை. அந்த வகையில் நாம் செய்திருக்கிற திட்டங்கள், மாண்புமிகு முதலமைச்சர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் பலம். ரைட், இது மட்டுமே போதுமா? நிற்க முடியாது. பலவீனம், எதிரியை பலவீனப்படுத்துவதும் நமக்கு பலம், கூடுதல் பலம் அப்படி வச்சுக்கோமே. ரைட்,
அப்போ எதிரியை பார்த்தா ஒரு அருண் உங்களுக்கும் தெரியாதது இல்லை. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் பழனிசாமி, ஏங்க ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு, இப்போவுமே எதுக்கு கூட்டணியை பற்றி கேட்குறீங்க, கூட்டணிலாம் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம். திடீர்னு இப்போ என்ன முடிவு? அப்போ பழனிசாமி பேசியதற்கு நேர் எதிரான ஒரு முடிவாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கூட்டணி வச்சுப்போ இதுவரைக்கும் என்னைக்காவது அதிமுக அதனுடைய கூட்டணியை இன்னொரு ஹோட்டலில் உட்காந்து அறிவித்து பார்த்துருக்கீங்களா? 72லேருந்து எடுங்க, பார்த்தது இல்லை. இல்லை. அப்போது இவர் போய் அங்கே ஒரு பாவம் ஒரு ஊமாச்சாமி மாதிரி உட்காந்துருக்கார். ஏதாவது பேசினாரா தம்பி? நான் அவரை தனிப்பட்ட விமர்சனம் இல்லை, இது ஒரு பொதுச் செயலாளராக ஒரு பெரிய கட்சி நான் சொல்கிறது, திமுக எதிர்கட்சி அப்போ அமைதியாக உட்கார்ந்துருக்காருன்னா ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை பார்த்த எல்லாருக்கும், உங்களுக்குன்னு இல்லை எனக்குன்னு இல்லை, பார்த்த பொதுமக்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வழக்கமாக பழனிசாமி அவரே சொல்லுவார், நான் எல்லாரோடையும் சிரித்து தான் பேசுவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த சிரிப்பு அங்கே இருந்ததா? ஏன் மிஸ்ஸிங்? அப்போ ஏதோ ஒரு இறுக்கத்தில் நெருக்கத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கொண்டார். இது திமுக வைக்கிற விமர்சனம் அல்ல, பொதுவாக அந்த சூழ்நிலையை பார்த்த எல்லாருக்கும் தெரியும். இதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறாரு, இதில் என்ன தப்பு? இல்லை, நேற்றைக்கு கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த கூட்டணி வச்சுருக்கிறோம். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வீட்டுக்கு கீழே ரைடு பண்ணாங்க, மேலே கூட்டணி பேசுனீங்க, அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறோம், உங்களை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்கிறாரு. அது நம்ம இவங்க சொல்லியிருந்தாங்க தமிழிசை, இது ப்ரெஷரில் வந்த கூட்டணி அல்ல, இது ப்ளஷர் கூட்டணி. நான் சொல்கிறேன் அது பங்க்சர்டு கூட்டணி. பங்க்சர்டு கூட்டணி ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதாவது உங்களுக்கு எங்கேயாவது வரவேற்பு இருக்கா? நீங்கள் 2 பேரும், தம்பி நான் என்ன கேட்குறேன், நம்ம நண்பர்களாகவோ இல்லை ஒரு காதலர்கள் இணைகிறதாகவோ இல்லை ஒரு அரசியல் கட்சி 2ம் சந்தோஷமாக இணைதுனாவோ அந்த மகிழ்ச்சி 2 பக்கமும் தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். நீங்கள் 2 பேரையுமே பேச வேண்டாம்ல சொல்கிறீங்க. பிஜேபியில் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, கூட்டணி குறித்து நம்ம எதுவும் அவரையுமே மறக்கிறாரு. நானுமே பேச மாட்டேன், அமித்ஷா பேசிக்கிறார். தேசிய கட்சி தானே, அது அப்படி தானே முடிவெடுக்க முடியும். தம்பி கூட்டணி அமைஞ்சாச்சுல்ல, ரைட். அதுக்கப்புறம் கூட்டணியை குறித்து நீங்கள் பேசிட்டு போண்டி தானே, நாங்கள் அதிமுக பின்னால் நிற்கிறோம், அதிமுகவுக்கு தான் நாங்கள் பின்னாடி இருப்போம், அதிமுக தான் முன்னாடி இருக்கும்ட்டு பேசிட்டு போண்டி தானே. கூட்டணி குறித்தே பேச மாட்டோங்கிறீங்களா? அப்புறம் என்னதுக்கு அன்னைக்கே டீலு? இங்கே இவர் சொல்கிறாரு எடப்பாடி, கூட்டணியை குறித்து நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், சீட்டு எண்ணிக்கையை குறித்து நீங்கள் பேச வேண்டாம்னா நியாயம் தம்பி, ரைட். இவங்க சொல்கிற மாதிரி ப்ளஷர் வித்தவுட் ப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளஷரை காமிக்கணும்ல. யாராவது அதிமுக தொண்டர்கள் அல்ல அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள், ரைட், நாங்கள் மகிழ்ச்சியான கூட்டணி அமைச்சிருக்கிறோம், எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி தவிர வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்ல? அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு வெற்றி கூட்டணி தம்பி, யதார்த்தம் தானே. அரசியலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சதுன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தொண்டர்கள் குதிச்சுருவாங்கல்ல. நான் பார்த்த வரைக்கும் தம்பி, நான் இப்போ ஒரு 38 மாவட்டத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு 8 மாவட்டம் சுற்றிட்டு வந்தேன். உள்ளபடி சொல்ல போனால் இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தான் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், இது ஒரு பொருந்தாத கூட்டணி. இட் இஸ் நாட் if you say it is not a pressure, it is a pleasure. I say it is puncture. இல்லை, ஆனால் ஒரு பக்கம் அவங்க தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்மளுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு 2 மினிஸ்டர்ஸ் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க, மினிஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் விலகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, புதிய மினிஸ்டர் சில பேர் கொடுத்துருக்குறீங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் ஒரு பேசப்பட இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல்ல. அருண், நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இவங்க சொல்கிற இந்த வழக்கு எதுவும் 2021க்கு பிறகு உள்ள வழக்கா? இல்லை 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 இல்ல இல்ல இல்ல. அப்ப இந்த ஆட்சி சுத்தமா நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா இந்த ஆட்சியில அவங்க தானே மினிஸ்டர்ஸா இருக்காங்க. அருண் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, 2021க்கு பிறகு எந்த அமைச்சர் மீதாவது வழக்கு இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அப்ப இந்த ஆட்சி சுத்தமா நடந்திருக்கு, ரைட்? எஸ், ஓகே. முன்னாடி நடந்த ஆட்சி என்னங்கிறதுக்கு மக்கள் தீர்ப்பு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, ரைட்? இனிமே மக்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுத்துட்டாங்க, அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்க. இனிமேல் இது சட்ட ரீதியாக இழுக்கிறது வேற விஷயம். நான் கேட்குற ஒரு இடம் என்னன்னா, 2021லேருந்து 25 வரைக்கும் நடந்ததில் எங்கேயாவது ஏதாவது ஒரு அமைச்சர் மேலே வழக்கு ஊழல் செஞ்சார், இல்லை போன ட்ரிப்பு முதலமைச்சர் மேலேயே சிபிஐ
கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்கல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ரைட்டு வாதிப்போம். இது முன்னாடி இருந்த வழக்கை இப்போ நீங்கள் உங்கள் கூட்டணிக்கு சாதகமாக அந்த வழக்கையெல்லாம் நோண்டி எடுக்கணுங்கிறீங்க. எடுங்க, வரட்டும், அது தீர்ப்பு பார்ப்போம், அது ரெண்டாவது. பட் இந்த ஆட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு அரசியல்வாதி, நீங்க தொடர்ச்சியா பொலிட்டிக்கலா சிந்திக்கிற ஒரு நபர். காமன் மேன் மத்தியில நீங்க சொல்றது போய் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பா இந்த ஆட்சியில் இல்லப்பா, அது போன ஆட்சி போல புரிஞ்சுப்பானா மக்கள்? ஓ இந்த மினிஸ்டர் செந்தில் பாலாஜி மேல வழக்கு இருக்கு, ஐயா பொன்முடி மேல வழக்கு இருக்குன்னு பார்ப்பான் காமன் மேன். அல்ல, அதாவது இந்த வழக்குகள் எப்போ உள்ளது அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியாததல்ல. இந்த ஆட்சி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியாது. உண்மையாக சொல்கிறேன் அருண், நம்மை விட நமது மக்கள் அறிவானவர்கள் அரசியலில். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் அதை விளையாட்டாக எடுத்துடாதீங்க, ஏமாத்திடலாம். அதே மாதிரி கட்சி தொண்டர்களை நம்ம ஏமாத்திடலாம்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், 2004 அதாவது அதிமுகவும் திமுகவும் சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் தலைமை முடிவெடுத்தாலும் தொண்டர்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள்ங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஓகே, 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு இல்லை? ஆமாம். 2004 ஏன் தோச்சு கம்ப்ளீட்டாக? பிஜேபியோட கூட்டணி. ஜெயலலிதா அம்மையாருக்கே அதிமுக தொண்டர்கள் பாடம் நடத்தினான். என்ன, நீங்கள் வைக்க மாட்டோன்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்கீங்க, எங்களுக்கு பிடிக்கல, முடிச்சிட்டானா கதையா? ரைட். பிஜேபி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் 69 சீட்டோட எதிர்கட்சியாக உட்காந்தாங்களா? அப்புறம் வாழ்நாள் முழுக்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், திமுக தொண்டர்களுக்கும் சொல்கிறேன். 2011 ரைட், காங்கிரஸ் 63 இடம் வாங்குச்சு. திமுக தொண்டர்கள் ஒத்துப்பாங்களா? எத்தனை இடத்துல ஜெயிக்க விட்டாங்க அப்புறம்? ரைட். சில நேரங்களில் நான் சொல்கிறது என்னென்னா, சூழ்நிலைகளை பொறுத்து தலைமைகள் முன்ன பின்ன எடுத்தாலும் முடிவுகள் எடுத்தாலும் தொண்டர்கள் தெளிவாக இருப்பாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் யாரும் பிஜேபி ஜெயிக்க ஒத்துக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகவும் திமுகவும் போட்டி போடுற இடத்துல அவங்க அதிமுகவை குலைப்பாங்க, அதில் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணல. பிஜேபி நிற்கிற இடத்துல அவங்க உழைக்கவே மாட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்க, இந்த முறை தமிழ்நாடு பாடம் நடக்கும். இல்லை, ஆனால் அவங்க சொல்கிறாங்களே நம்முடைய ஒற்றை எதிரி திமுக தான், திமுகவை வீழ்த்த நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அது விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், யாரெல்லாம் வரணுமோ வாங்கணும் ஓப்பனாக அவங்க கடை விரித்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள்ட்ட நீங்கள் பிஜேபியை தவிர யாரோட கூட்டணி வச்சுருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சு 60% உழைக்கணும், ஆனால் பிஜேபி இல்லாமல் நான் வேற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா 120% நீங்கள் உழைக்கணும்னா அதிமுக தொண்டர்கள் அந்த 120% தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கிடுவீங்க போடுறீங்க. அப்படி இல்லை, நான் தெரிஞ்சவங்கிறோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் பல பேரோட நான் விவாதத்துக்கு போகும்போதும் வரும்போதும் சண்டை உச்சமாக இருக்கும், உக்கிரமமாக இருக்கும். ஆமாம். அதன் பிறகு பேசுகிற போது அவர்களுடைய தத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 15 வருஷமாக விவாதத்துக்கு வந்துருக்கோம்ல. ரைட், அதான் சொல்கிறேன், யதார்த்த சூழ்நிலை இதுதான். ஓகே, மற்ற சில விஷயங்கள் இருக்குல்ல, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று நீட் தேர்வு நடந்திருக்குது. நம்முடைய திமுக கழகம் ஆட்சி அமைத்த பிறகு எத்தனாவது நீட் தேர்வுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக நீட் தேர்வு நடக்கிறது. நேற்று முன்தினம் கூட ஒரு மாணவி தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க, மிக மோசமான துயர சம்பவம். அப்புறம் வழக்கம் போல் வெளியில் நின்றுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய இந்த பாதுகாப்பு வசதிகள், பாதுகாப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப மோசமானதாக இருக்குன்றதை தொடர்ச்சியாக பார்க்குறோம். நடவடிக்கையே எடுக்காமல் இருக்குது திமுக. பார்த்தீங்களா, இவங்க கூட நீட் தேர்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அதிமுக. அதாவது கொலை செய்கிறவனும் விட்டுறீங்க, நடவடிக்கை சட்டபூர்வமாக தானே எடுக்க முடியும். காப்பாற்றுறேன்னு சொன்னீங்களே, இல்லை நான் வந்துட்டா நான் உங்களை தூக்கிடுவேன்னு சொன்னீங்களே. இல்லை, நீட்டு தேர்வை நிறுத்திடுவோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். சொன்னதுக்கான நடவடிக்கையை நம்ம எடுத்தோமா இல்லையா? 234 பேரும் சேர்ந்து, இன்னும் சொல்கிறேன், அந்த 4 பேர் வெளிநடப்பு செஞ்சால் ஒரு மனதாக அந்த மசோதா இங்கே பாஸ் பண்ணப்பட்டது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஒரு ஒன்றிய அரசு அதை மதிக்கலையே, ஏன் நீங்கள் பிஜேபி நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க? தமிழிசையை பார்த்து கேட்கணும்ல, நீங்கள்லாம் நீட் படிச்சா டாக்டரா? நீங்கள் இன்னும் கூட கேட்கலாம் சில கேள்வியை, வேண்டாம் விட்டுருங்க. நீங்கள்லாம் இப்போ நல்ல டாக்டர் இல்லையான்னு கேட்கணும்ல நீங்கள். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சார் திமுக மீது சில நிர்வாக பிரச்சனைகள் இருந்தால் அதை கேளுங்க, பதில் சொல்கிறோம். பட் இது முழுக்க ஒரு மாநில உரிமை பிரச்சனையை நீங்கள் நம்ம எல்லாரும், தம்பி நீட்டுக்கு தேர்வுக்கு இவங்க தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு பிறகு 2 முறை கவர்னர்கிட்ட நாங்கள் போராடினோமா இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கும்போது தலைவர் போராடினாரா இல்லையா? அந்த இடத்துல தான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு.
அதிமுக எதிர்க்கட்சின்னா என்ன அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்கே வச்சு? கவர்னர் முன்னாடி வச்சு தான். புரியுதா? அப்போ நான் என்ன கேட்குறேன், நாங்கள் எங்கள் மக்களுக்கான உரிமை என்று வருகிற போது உங்களோட கைகோர்த்து நிற்கிறோம். நீங்கள் எங்களை சைடில் குத்துறீங்களே, அப்போ நீங்கள் இன துரோகிங்கிற மாதிரி ஆகுதா இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அதிமுக தொண்டர்கள் ஏன் பிஜேபியை வெறுப்பார்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் இந்த இனத்திற்கு எதிரானவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் களத்தில் எதிரி, அது அவங்களுக்கு தெரியும். திமுகவும் அதிமுகவும் களத்தில் எதிரி. ஆனால் இனத்திற்கும் மொழிக்கும் இந்த மண்ணுக்கும் எதிரி யார் என்றால் பாஜக. அப்போ அவங்களுக்கு தெரியும்ல இதில் யாரை நம்ம வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு. தம்பி இங்கே அவங்களுக்கு தெரியாது தம்பி, இங்கே இருக்க அரசியல் அல்லது மக்களுக்கு இருக்கிற மனநிலை இருக்குல்ல, ஒன்றும் இல்லை தம்பி. திருப்பரங்குன்றத்தில் தானே பிரச்சனை வந்துச்சு. முந்தா நாள் கள்ளழகர் போனார்ல, மதுரை கள்ளழகர், என்ன நடந்துச்சு? அவ்வளோ ஒரு மத நிலைக்குத்தான் நம்ம பார்த்தோம்ல. இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுக்கறத யாராவது ஒருத்தன் இது இஸ்லாமியர் தர்றாரேன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சா உனக்கு? எல்லாரும் தமிழர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ரைட். இதுதான். அதை விட இன்னொன்று சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையாருக்கு இவங்க இது திறந்தாங்கல்ல, ரைட்? அப்போ அந்த இதை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அவங்க 1 இயர் கழிச்சு தான் இதெல்லாம் திறக்கிறாங்க. அதுக்குள்ளே தலைவரும் இறந்துட்டார், நம்ம தலைவர் கலைஞரும். ஆனால் சாமானிய மக்கள், அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள், தாய்மார்கள் வந்தவங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைவகத்தை பார்த்துட்டு தலைவர் கலைஞருக்கும் அண்ணாவையும் பார்த்துட்டு போகிறாங்க. அந்த தாய்மார்கள்ட்ட கேட்டேன். அப்போ தான் நாம் முட்டாள்கள், நம்மை விட நமது மக்கள் அறிவாளிகள்ங்கிறது எங்கே உணர்ந்தோன்னா, சாமானியமான அந்த தாய்மார்கள் சொன்னாங்க, அவங்களும் இந்த மண்ணுக்காக உழைச்ச தலைவர்கள். புரியுதா உங்களுக்கு? ரெட்டலை சேலை கட்டிக்கிட்டு அந்த அம்மா பேட்டி கொடுக்குதுல்ல, அவங்களும் சமாதியும் பார்க்குறாங்கல்ல. இதை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அருண். வேற ஒரு மாநிலத்தில் நீங்கள் இதை பார்க்க முடியுமானா எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் மண்ணில், நம்ம மண்ணில் பார்க்க முடியும். புரியுதா? இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அரசியல் பண்ணணும். இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறபடியே அதிமுக தொண்டர்கள், நான் உறுதியாக சொல்லுகிறேன், பாடம் நடத்துவார்கள். இல்லை, அப்போ இந்த நீட்டுக்கு என்ன முடிவுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூட சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க 7.5% 10 உயர்த்துவோம் அப்படிங்கிறாங்க. இதையத்தான் நான் எடப்பாடி பழனிசாமியும் பண்ணாங்க. அப்போ நம்ம மாற்றணும் போது நம்மள்கிட்ட ஒரு ஹை எண்டு ஒரு தேவை தானே. நம்ம ஒரு சிக்கல் என்னன்னா தம்பி, நான் ஒரு 2 நிமிஷம் நான் ஃப்ரீயாக ப்ளீஸ். அதாவது நீட்டு தேர்வை அறிமுகப்படுத்தினது காங்கிரஸ் திமுகன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய பொய். நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, 85லேருந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. ஆல் இண்டியா அளவில் ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், AIPMT, யாரை வேணாலும் பார்க்க சொல்லுங்கள். ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய மருத்துவ கல்லூரிகளில் மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா நம்ம +2 சிஸ்டம் வேறு, PUC சிஸ்டம் கர்நாடகா வேறு. அப்படி வரும்பொழுது அதை ஆங்கிலத்தில் நார்மலைசேஷன் சொல்லுவோம். எல்லாத்தையும் +2 முடித்தவங்கள வெவ்வேறு ஸ்டைலில் முடிச்சிருந்தா இவங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சு நார்மலைஸ் பண்ணுறது. ஓகே, சமப்படுத்துதல். ஓகே, அப்போ தான் AIPMT கொண்டு வந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் எங்கே சிக்கல் வந்தது? ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் ஒன்றிய அரசு நடத்தும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் அவங்க ஒரு மணி நேரம் நடத்துவாங்க. இராணுவத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் இருக்கு பாரு, இது தனித்தனியாக. இப்படி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரே நாளில் ஒரு பையனுக்கு 3 எக்ஸாம் வருது. ஜிப்மர் ஒரே சண்டேல ஜிப்மருக்கும் வருது, எய்ம்ஸுக்கும் வருது, மகாராஷ்டிராவில் உள்ள அங்கே உள்ள கல்லூரிக்கும் வருது. அவன் கோர்ட்டுக்கு போகிறான். போய் என்ன கேட்குறான், இந்த மாதிரி வருது, ஒன்றில் வெவ்வேறு தேதியில் வைக்க சொல்லணும், இல்லை எங்கள் எல்லாருக்கும் ஒரே எக்ஸாமை கொடுக்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க 2009 தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, ஏன் நீங்கள் ஒரே தேர்வு நடத்தக்கூடாது. அப்போ AIPMT-னுடைய வெர்ஷன் 2 நீட்டு ப்ரப்போஸ் ஆகுது. அப்போ நம்ம ஆட்சியில் இருக்கோம். 2010 நவம்பரில் இந்த ப்ரப்போசல் வருது. வந்த உடனே தலைவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கிட்டார். ஏன்னா 2007 நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாநிலத்துக்குள்ள ப்ரொஃபஷனல் இதுக்கு நுழைவுத் தேர்வுங்கிறது கிடையாது, ரத்து பண்ணி அது உயர்நீதிமன்றமும் ஒத்துக்குச்சு, உச்ச நீதிமன்றமும் ஒத்துக்குச்சு. ஓகே, இப்போ நம்ம அதை காமிச்சு எங்களுக்கு செல்லாதுன்னு நம்ம வாங்குறோம்.
வாங்கின உடனே எல்லாரும் இது பண்ண உடனே தான் குலாம் நபி ஆசாத் வரார். வந்து தலைவரை பார்த்து என்ன சொல்கிறாரு, எந்த மாநிலம் வேணுமோ அந்த மாநிலம் இருக்கட்டும்னே, வேண்டாத மாநிலங்களுக்கு விட்டுறலாம். ரைட், வேண்டாத மாநில அட்மிஷனுக்கு விட்டுறலாம். ஆனால் ஒன்றியத்தில் உனக்கு வேணா நீ அந்த எக்ஸாம் எழுதணும். ரைட், தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒன்றிய மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு போகணும்னா நீங்கள் அதை எழுதிக்கலாம். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி குலாம் நபி ஆசாத் சொன்னார். சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டாரு, நீ என்ன வேணாலும் கொண்டு வா, நான் என் மக்களை சேஃப் பண்ணியாச்சு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்க. ஈவன் இந்த அலையன்ஸ் இருக்கும்போது அப்போ 2013 அல்தமஸ் கப் 2012 மேயில் எக்ஸாம் நடத்துகிறாங்க. நடத்தின உடனே எல்லாரும் ஒரு 7-8 மாநிலத்தோடு சேர்ந்து நம்ம சிஎம்சியும் சேர்ந்து எல்லாரும் கோர்ட்டுக்கு போனோம். கேன்சல்டுன்ட்டாங்க. உங்கள் ஞாபகம் இருக்கா? நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண மட்டும் இல்லை, அல்தமஸ் கபீரும் ஜென்னும் என்ன சொல்லிட்டாங்க, இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். முடிஞ்சுதா? ஒருவேளை இவங்க சொல்கிறபடி காங்கிரஸ் கொண்டு வந்ததை அன்கான்ஸ்டிடியூஷனல் தூக்கி போட்டதுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சா? திரும்ப எப்படி வந்துச்சு நீட்? அவங்க என்ன சொல்லி முடித்தாங்க தெரியுமா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிற அதிகாரம் உள்ளே வந்த மாணவர்கள் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் உனக்கு அதிகாரம். அந்த கவுன்சிலுக்கு யாரை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு அங்கே அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2016 மோடி அரசாங்கம் 10D அப்படின்னு சொல்லி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை எம்பவர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸாம் நடத்தலாம், நடத்தி அந்த எக்ஸாம் தான் ஒரே தேர்வு எல்லாத்துக்கும் மருத்துவத்துக்கு அப்படின்னு கொண்டு வந்துட்டு அந்த பில்லை வந்து அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வர்றப்போ எதிர்த்து வாக்களிக்கவில்லை அதிமுக. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வெளிநடப்பு தான் செஞ்சாங்க. ஓகே, ரைட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்போசிட். கிடையாது, நீங்கள் எதிர்த்து வெளியே வர்றது அப்படிங்கிறது பாதி சப்போர்ட்டு பாதி எதிர்ப்பு. நீங்கள் உள்ளே உட்காந்து ஓட்டு போட்டிங்கன்னா அது எதிர்ப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம நீட்டு தீர்மானம் கொண்டு வந்தோம்ல, 4 பாஜக வெளியே போச்சுல்ல, இப்போ ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேறிட்டா, இப்போ அந்த 4 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னவாயிருக்கும்? ஒரே மனதாக ஒரு மனதாக வார்த்தை பயன்படுத்த முடியாது. ரைட், அப்போ there is an opposition. ஓகே, அப்போ இந்த துரோகத்தை பண்ணது அதிமுக. அப்போ அவங்க ஜெயிச்சு அப்புறம் வந்து நீட்டு தேர்வை கொண்டு வராங்க. 2016 ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நடத்தலை, 2017 நடத்தலை. ரைட், இவர் வரார் எடப்பாடி பழனிசாமி. உச்ச நீதிமன்றத்தில் தம்பி அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகத்தை சொல்கிறேன், அந்த அரசாங்கம் பண்ண துரோகத்தை சொல்கிறேன். ஒரே ஒரு வாதம் என்னன்னா, சார் எங்கள் மாநிலத்துக்கு இந்த பொறியியல் மற்றும் மருத்துவம் போன்ற தொழிற்கல்விகளுக்கு நீட் இந்த நுழைவுத் தேர்வு கிடையாதுன்னு 2007 நாங்கள் சட்டம் கொண்டு வந்துட்டோம். அது உயர் நீதிமன்றத்துக்கும் போய் ஜெயிச்சிருக்கோம், உச்ச நீதிமன்றத்திலையும் ஜெயிச்சிட்டோம். உச்ச நீதிமன்றத்தில் 5 பேர் கொண்ட தீர்ப்பது. எப்படி தமிழ்நாடு எடுத்திருக்கிறது கொள்கை முடிவு, இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த அட்மிஷனுக்கும் கிடையாது. இந்த வழக்கை ரெஃபர் பண்ணல தம்பி உச்ச நீதிமன்றத்தில். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட அரசு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்சுலேஷன் இருக்குது எங்களுக்கு, ரைட், அதை உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு, உங்கள் நீதிமன்றம் தான் தந்திருக்கு உங்களுக்கு. நம்ம இவர் இருந்தார் அங்கே ஜட்ஜா ரத்னவேல் பாண்டியன் ஐயா இருக்கும்போது தான் அந்த 5 பேர் இருந்தது தீர்ப்பு சொல்கிறாங்க, அது முடிவு அப்படின்னு. எப்படி நீ 3 பேர் கொண்ட 5 பேர் கொண்ட தீர்ப்பு, அந்த 5 பேர் கொண்ட தீர்ப்பை எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும்? அப்போ இவங்க பர்பஸாக அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் நடத்துறதுக்கான உரிமை ஓட்டெடுப்பு வருகிற போது துரோகம் பண்ணதும் எடப்பாடி, அதை நடத்த விடாமல் இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் நடத்தி காட்டியதும் எடப்பாடி, ரைட். அப்புறம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இதை தூக்கி போடுறோம்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ கூட்டணிக்கு போகும்போதாவது ஒரு வார்த்தை எங்களை கேட்குறீங்கல்ல, கூட்டணிக்கு போகும்போதாவது ஒரு வார்த்தை, ஏங்க இந்த நீட் இனிமேல் தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொல்லுங்கங்க, நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், மக்கள் உங்களை கைத்தட்டி வரவேற்பாங்கல்ல, ரைட். ஏன் அது பேசலை? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அடிமைத்தனமாக போயிட்டீங்க, உங்கள் உரிமையை நிலைநாட்டாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டிஷன். இன்றைக்கி தம்பி கல்விக்கு நிதி வரல, 100 நாள் வேலை வாய்ப்புக்கு நிதி வரல, இப்போ வந்திருக்கு, இப்போ விடுவிச்சிருக்காங்க பார்ட், ரைட். 4000 கோடியில் 2400 கோடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீட்டு தேர்வு நம்ம விரும்பின மாதிரி இல்லை, மும்மொழி கொள்கை, ரைட். இதில் எதையாவது ஒரு கண்டிஷனை எடப்பாடி போட்டிருக்கணுமா இல்லையா? யதார்த்தமாக பேசுவோம். நீங்கள் தானே எதிர்க்கட்சி, அடுத்தால ஆட்சிக்கு வரணுங்கிறீங்கள, என்ன அது ஆட்சி? இதைத்தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அதாவது அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் மோதுவது என்பது வேறு தம்பி,
யதார்த்த ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக நம்ம எங்கே நிற்கிறோம், அது எங்கே நிற்கிது, இதுதான் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது. ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரி எதையாவது ஒரு சண்டையை கிளப்பி விட்டு சாதி மத மோதல்களில் எதுலையாவது ஒன்றில் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் என்பது நாடி நரம்புகளில் ஊறியது. அவங்களுக்கு தெரியாது எப்படி ரிவர்ஸில் அடிப்பாங்கன்னு. பாருங்க வேணும். ஸோ நீட் விவகாரத்தில் அரசு தன்னால் என்ன இயலுமோ அதை செய்து கொண்டு செஞ்சிருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு உயர்த்த முடியுமா? கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்க? பண்ணலாம். அது பண்ண முடியும். அது ஏற்கனவே அவங்க 10 தான் ரெக்கமெண்டேஷன் ப்ரொபோசலே கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பண்ண முடியும். அது என்னன்னா, அதாவது அதை வச்சுக்கிட்டு ஏன் இவங்க பண்ணியிருக்காங்கங்கிறதையும் கொண்டு போய் நம்ம அதை மீண்டும் ஒரு ரீவியூ அல்லது ரீசர்ச் பண்ணி தான் அதை கொடுக்கணும். செய்வார் தலைவர். நிறைவாக இன்னொரு கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அதிகமாக செல்லும் இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை தான் அங்கங்கே எங்கேயாச்சும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திமுகவுடைய முக்கியமான முகங்களாக அறியப்படக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா விஜயை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அங்கே அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவர் ஒரு இடத்துல ஒரு ரோட் ஷோ போகிறாரு. அடுத்த நாள் நம்மளோட டெபுட்டி சிஎமும் அவங்க ரோட் ஷோ போகிறாங்க. இப்போ விஜயை பார்த்து கொஞ்சம் கலங்கி தான்ப்பா போயிருக்கிறாங்க திமுகன்னு தொடர்ச்சியாக அவங்க மேலே விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்ல வரேன், துணை முதலமைச்சருடைய புரோட்டோக்கால் உடனே போடுறதில்லை. அது ஏற்கனவே கொடுத்த ஒரு இதில் பட்டியலில் இருக்குது. 10 நாளைக்கு முன்னாடியாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் அனுமதி வாங்கணும். அதாவது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ், த ரேர் அமாங் த ரேரஸ்ட், அதில் சில புரோட்டோக்கால் நம்ம எஸ்கேப் பண்ணலாம். இது அந்த மாதிரி விஷயமா என்ன? அப்படி இல்லை. ஒரு நூற்றாண்டு விழாவை அண்ணன் சுபவி அண்ணன் நடத்தினாங்க. ரைட், திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதையினுடைய நூற்றாண்டு விழா. அதுக்கு அவர்கிட்ட டேட்டு முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. ஸோ இதில் தம்பி நான் என்ன கேட்குறேன், என்னமோ இன்றைக்கி தான் அவர் கட்சி ஆரம்பித்த மாதிரி நாங்கள் கட்சி ஆரம்பித்த மாதிரி. தம்பி எம்ஜிஆரை பார்த்துட்டோம். தம்பி மூதறிஞர் ராஜாஜியை பார்த்துட்டு தான் உட்கார்ந்தோம். எந்த மூதறிஞர் ராஜாஜி எதிரான கொள்கை உள்ளவரோ அவரை படித்தே ஆட்சிக்கு வந்தது திமுக. ரைட், நாங்கள் வேற அவர் பார்த்து வச்சு ஆட்சிக்கு வந்தோம். ரைட்டு, அது மட்டும் இல்லை, அவர் அடுத்தால எங்களை ஐயாவை விட்டு பிரிக்கலாம்னு நினைக்கும் போது முதல் அடியே அங்கே தான் கொடுத்தோம். இது எங்கள் ஆட்சி பெரியாருக்கு காணிக்கை திருச்சியில். அதில் தான் ராஜாஜி அவுட் ஆனார். நம்ம தான் பெரிய ராஜதந்திரின்னு நினச்சா நம்மளை தூக்கி சாப்பிட்டார் அண்ணா அப்படின்னு. திமுகவுடைய ஆரம்பமே வேறு லெவல் தம்பி. நாங்கள் பார்த்தது ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், சொல்லப்போனால் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்னும் இடையில வந்தவங்க போனவங்க பெரிய பெரிய தலைகள். இப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, ஏன்பா திமுக மேலையெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டீங்க, இந்த சால மீனுக்காக பயப்படுறீங்க என்ன மாதிரி இருக்குது. இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் சொல்லக்கூடிய அதே மேடையில் கூட திராவிட நூற்றாண்டு மேடையிலே ஐயா சுபவியோட மேடையிலேயே தொடர் கோவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தார். விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுகிறாருன்னும் போது அங்கே உட்காந்து ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போய் சில உல்லாசம்னு பாடிய தொடர் கோவன் விஜயை எதிர்த்து ஒரு பாட்டே தனியாக பாடுறாருன்னா, அப்போது இவங்க செகண்ட் கிரேட் லீடர்ஸை வச்சு விஜய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபேஸ் இருக்குது வெளியில். தம்பி அது அவர் கோவனுக்கு அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்லாட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவர் எதுக்கு பயன்படுத்துறாரு? திமுக படிச்சுன்னு சொல்ல வரல. அதான் இவங்களாம் ஒரு முற்போக்கு இயக்கங்களா அறியப்படக்கூடியவங்க, தே ஆர் ப்ரோ டிஎம்கேவா இருக்கிறாங்க. அவங்க ஏன் இவ்வளோ ஃபோர்ஸா அட்டாக் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதாவது அதுலேயே அந்த பாடல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இவங்கள்லாம் யார் பின்னணி அப்படின்னு ஒரு வரி வரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கோவன் தோழர் பாடின பாட்டில், தம்பி இதுவும் வேற யாரும் இல்லை. ரைட். ஸோ அந்த எதிர்ப்பு அது நாக்பூரோட கிளையாறுகளில் இதுவும் ஒன்று. நான் கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோவே, கிளையாறுகளில் இதுவும் ஒன்று. கொள்கை எதிரியே பாஜகங்கிறாரு சாமி, டிஎம்கேங்கிறாரு. நான் தான் சொல்கிறேன். அதாவது எதிர நிற்கிறான் பார், அவன் வேற, அது வேற எதிரி. இந்த கூடவே பிரிச்சுக்கிட்டு போகிறான் பார், இது ஒரு விதமான எதிரி. அதனால் அவருக்கு கோவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கிளையாறு, இதில் ஆசிட் ஓடுதுடா, தண்ணி ஓடுதுன்னு போய் குளிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். எடுத்துகிட்டு போங்க, அப்படி எடுத்துகிட்டு போங்க. அதுபோக அந்த மாநாடு நடந்தது ஐயா நடத்தினது தான். அதில் யார் யார் என்னென்னங்கிறது அவங்க தான் முடிவு முடியும். இல்லை, நான் திமுக அதை கொஸ்டின் பண்ணல. ஆனாலும் ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் அவர் பின்னாடி இருக்கத்தான் செய்யுது. இளைஞர்கள் அவரை ரசிக்கிறாங்க, போராட்டத்துலலாம் கூட்டம் வருது. இது கொஞ்சம் கவனிப்புக்கு உள்ளாகுகிறதுன்றத மறுக்கிறீங்களா? இல்லை, அதாவது நான் என்னன்னா, சில நேரங்களில் தம்பி, இப்போ ஆட்சியை 2016 1% மாறிச்சு. ஆமாம், ஒரே பெர்சன்டேஜ் தான்.
நமக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் முக்கியமா யார் வந்தாலும் அதனுடைய impact இது உங்களுக்கு இது தெரியும்ல? ஜனநாயகத்தில் வந்து இது உண்மையான ஜனநாயகமாக இருந்தாலும் அது வந்து ஒரு சில நேரங்களில் பேரழிவுக்கு வழிவகுத்துரும். ரைட். அப்போ எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ரைட். அது சமுதாயத்தில் சமூகம் சார்ந்து உழைக்கிறாங்கல்ல, இப்போ அண்ணன் கோவன் மாதிரி ஆட்கள், நம்ம திராவிடர் கழகம், இந்த மாதிரி, அதாவது ஓட்டை பற்றி கவலையப்படாமல் சமூகத்துக்காக உழைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பார்வையில் இது வந்து அந்த ஒரு இனத்துக்கும் மொழிக்கும் மண்ணுக்கும் எதிரான பாஜகவிற்கு வழிவகுத்து விடக்கூடாது என்கிற ஆதங்கமாக நீங்கள் பாருங்கள்ங்கிறேன். நீங்கள் இவரை பார்த்துட்டு இதாகிட்டாரு அதாகிட்டாருலாம் நினைக்க வேண்டாம். இதை மட்டும் யோசிங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ அவர் கோவன் இருக்காரு, பாடகர் தோழர் கோவன், அவர் இன்னும் கோடான கோடி கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய பாடல் முழுதும் சமூகம் சார்ந்தது. சமூகத்தின் மீது கோபத்தில் அவர் சில வார்த்தைகள் வந்து ஏறி இறங்கலாம், அது வேற விஷயம். அது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமா. நானே கூட சில நேரங்களில் விவாதங்களில் வந்து, ஆனால் இல்ல நீங்க அநாகரிகமா பேசுறது கிடையாது, அவர் அந்த இடத்துல ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுறது சில நேரங்களில் இருக்கலாம், அது தவிர்க்கப்பட வேண்டியது, அதில் மாற்றம் இல்லை. பட் சொல்கிறேன் நான், அப்போ அந்த சமூகம் சார்ந்த ஒரு சீற்றம் வருது இல்லையா, அறச்சீட்டம், அந்த சீற்றத்தின் விளைவு தான் இதே தவிர நீங்கள் அந்த சீற்றத்தை வந்து இவங்க உடனே பதறாங்க அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமூகத்தின் மீதான அக்கறையின் வெளிப்பாடு. இப்போ விஜயை பார்த்து ஒரு பதற்றமோ ஒரு பயமோ அப்போல்லாம் எதுவும் திமுக இல்லைன்றீங்க? நான் சாப்டர் 1லேருந்து சொல்லிட்டேன். முற்றும்னு நான் முடிவுரை எழுதுனதுக்கு பிறகும் இடையில ஆப்ரேஷன் பண்ணணும்னு தம்பி நினைச்சா, ஒருவேளை தம்பிக்கு ஏதாவது முக்கியத்துவம் யாருக்காவது கொடுக்கணும்னா நான் வேணா சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை, மகிழ்ச்சி. அதனால் நம்மளுடைய பயணம் வேற தம்பி. நம்மளுடைய போக்கு அப்படிங்கிறது நேற்றும் இன்றைக்கும் சில இடங்களில் சின்ன சின்ன சிதறல்கள் இருக்கலாமே தவிர, நம்மளுடைய பார்வைகள் எப்பொழுதும் ஐயா பெரியார் போட்ட பாதை, பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதை, தலைவர் கலைஞர் அழைத்து சென்ற பாதை, அந்த 3 பேர் பாதையில் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவன் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னால் தமிழ்நாடு நிற்கிறது என்று நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் 4th எஸ்டேட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.